Hello everybody, நான் உங்க Shravanee ma'am and welcome to Vedantu. யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பர்టిక్యులர் செஷன்ல imperfections in solids நம்ம படிக்க போறோம். Which is இந்த solid state chapter ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ப்ளஸ் இந்த சாப்டர்ல நம்பி படிச்சிட்டு போலாம். கண்டிப்பா எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन தான் இந்த defects in solids இல்லனா imperfections in solids அப்படினு சொல்லலாம். Short key, Frenkel, metal excess, metal deficiency and impurity defects அப்படினு இருக்கு. சோ இந்த defects ரொம்ப ஈஸியா ஜாலியா நிறைய ட்ரிக்கோட நம்ம புரிஞ்சுக்க போறோம். அது எக்ஸாம்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுத போறோம்ங்கறதையும் படிக்க போறோம். பிளஸ் அதை ரீகாலும் பண்ண போறோம். ஓகே, சோ அடுத்த 20 மினிட்ஸ்ல இந்த எல்லா டிஃபெக்ட்ஸையும் குயிக்கா நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ குயிக்கா வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சரி, imperfections in solids, right? So இப்போ solid என்னப்பா imperfections? Perfectா தானே இருக்கணும். கிறிஸ்டல்னாலே வந்து perfectly orderly arranged தானே. அதுல என்ன imperfection? கண்டிப்பா இருக்கும்பா. Nothing is perfect in this earth. நீ perfectா, நான் perfectா, யாராவது ஒரு perfect person காட்டு? No way. But solidsல இருக்கக்கூடிய இந்த imperfections எதனால நடக்குது? எதனால இது வந்து அரைஸ் ஆகுது? அதனால யூசஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாமே நம்ம இந்த பர்టిక్యులர் செஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் படிக்க போறது ஷார்ட் கீ டிஃபெக்ட். ஸ்காட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ இந்த ஷார்ட் கீ டிஃபெக்ட் ரொம்ப 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 ஈஸி. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல வந்து நீங்க ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு கூடன்னு சொல்லிட்டு உங்க டீச்சர் வந்து உங்களை வெளில துரத்திடுறாங்க. ஓகே, ஒன்றை மட்டும் வெளில துரத்தாம நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்டையும் சேர்த்து ரெண்டு பேரையும் வந்து பேரா வெளில துரத்திடுறாங்க. சரியா? அவ்வளோதான், சிம்பிள். இப்போ கிளாஸ் ரூம்ல ஸ்ட்ரென்த் கம்மியாகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? கம்மியாகும். ரெண்டு பேர் வெளில போயிட்டாங்க, பேரா வெளில போயிட்டாங்க. அப்போ கிளாஸ் ரூமுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? கம்மியாகும் இல்லையா? ஸோ இப்போ இமேஜின் கிளாஸ்ல வந்து ஒரு 20 பாய்ஸ் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ் இருக்காங்க. லைக் வந்து எப்படி இருக்கு? பேலன்ஸ்டா இருக்கு, நியூட்ரலா இருக்காங்க. 20 கேர்ள்ஸ் 20 பாய்ஸ் இருக்காங்க. இப்போ வெளில போனது ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் பாய் அண்ட் கேர்ள் ரேஷியோ எப்படி இருக்கும்? ஓகே, 20-20ல ரெண்டு பேர் வெளில போயிட்டாங்கன்னா 19-19 தான் இருப்பாங்க. அப்பயும் அதே 1:1 ரேஷியோ, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இது எப்படி மேம் நம்ம ஷார்ட் கீ டிஃபெக்ட் கூட நம்ம கோரிலேட் பண்ணி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தலாமா? ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படிங்கிறது ஏன் நமக்கு அரைஸ் ஆகுது? ஷார்ட் கீ டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான். ஒரு கேட்டயான் வெளில போனா பின்னாடியே ஒரு ஆனியானும் வெளில போயிடும். சரியா? ஸோ பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் அயான் ஈக்குவலா ஒரு கிறிஸ்டல்லேருந்து மிஸ் ஆகிறது, காணா போகிறது தான் நம்ம ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ், இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் தான் நம்ம கிளாஸ் ரூம். கேட்டயான் அண்ட் ஆனியான் தான் ஒரு பாய் அண்ட் அ கேர்ள். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் கீ டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு missing of equal number of கேட்டயானும் ஆனயானும் நம்ம கிறிஸ்டல்லேருந்து வந்து மிஸ் ஆகுது. சரியா? ஓகே, ஸோ நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரி. ஸ்டாய்கியோமெட்ரி அப்படிங்கிறது அந்த கேட்டயான் அண்ட் ஆனயானுடைய ரேஷியோ, ரைட்? ஸோ 20 கேட்டயான் 20 ஆனியான் இருக்கு, ஒன்று காணும். அப்போ 19-19 அதே 1:1 ரேஷியோ தான் இல்லையா? அப்போ ஸ்டாய்கியோமெட்ரியில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். Ionic solids in which the cation and anion are of almost of similar size shows this short key defect. எந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம், எந்த மாதிரி அயான்ஸ் எல்லாம் இந்த ஷார்ட் கீ டிஃபெக்ட் ஷோ பண்ணும் அப்படின்னா, எதுலலாம் கேட்டயானும் ஆனியானும் ஏறத்தாழ சிமிலர் சைஸா இருக்கும், ஆல்மோஸ்ட் சேம் சைஸா இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸ்ல ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்கன்னு வெளில துரத்திட்டாங்க. நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த் ஒத்து போய் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால தானே ஒன்னா பேசிட்டு இருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. ஸோ அதே தான், எப்படி அந்த இடத்துல சேம் வேவ் லென்த்தோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க சிமிலர் சைஸ். கேட்டயானும் ஆனியானும் சிமிலர் சைஸாக இருக்கிறப்ப தான் இந்த ஷார்ட் கீ டிஃபெக்ட் நம்ம பார்க்க முடியும். அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். இந்த 4 பாயிண்ட் எழுதுங்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஷார்ட் கீ டிஃபெக்ட் ஏ வந்தது ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயானும் ஆனியானும். கேட்டயான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், ஆனியான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். Equal number of cation and anion missing from the crystal lattice. That's why this short key defect is arising. Point number 2. இதனால நமக்கு ஸ்டாய்கியோமெட்ரி மாறுதா? மாறல. No change in stoichiometry. அடுத்து இன்னொரு பாயிண்ட் நீங்க கூட எழுதிக்கலாம். என்னது அப்படின்னா டென்சிட்டி என்ன ஆகும்? Of course ரெண்டு அயான் காணோம் அப்படின்னா டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்தே நமக்கு ரெண்டு அயானை வந்து காணும். அப்போ the density decreases.
அண்ட் அந்த கேட்டையானும் ஆனியானும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸில் இருக்கிறப்போ தான் இந்த பர்டிகுலர் அயானிக் ஷார்ட்கி டிஃபெக்ட் நம்ம பார்க்க முடியும். ஸோ கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் ஆர் ஆஃப் சிமிலர் சைஸ் ப்ளஸ் சோடியம் குளோரைட் இஸ் அன் எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து தோப்பார், இது வந்து எக்ஸாம்பிள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பார், காணும் பார், என்ன காணும்? சோடியம் அயானை காணும், குளோரைட் அயானை காணும். ஒரு சோடியம் வெளில போனால் கூடவே ஒரு குளோரைட் அயானு வெளில போயிடும். இதுதான் ஷார்ட்கி டிஃபெக்ட். லெட்ஸ் கோ டு த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எப்படி படிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் அதை ஒரு ட்ரிக்கோட புரிஞ்சுக்கலாமா? எஸ், கிளாஸில் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, சரியா? நான் காலேஜ் படிக்கிறப்ப இதை பண்ணியிருக்கேன். காலேஜ் கிளாஸில் ரொம்ப பசிக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெஞ்சுக்கு அடியில் உட்காந்து ஒளிஞ்சி சாப்பிடலாம் இல்லையா? டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு திருப்பி மேலே வந்துடும் டீச்சர் திரும்புறப்போ. அந்த மாதிரி இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிளாஸ்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் பிளேஸில் நீங்கள் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க, ரைட்? ஸோ தோப்பர், கிளாஸ் ரூம்ல எல்லாருமே பெஞ்ச் மேலே தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு பையன் மட்டும் எங்கே இருக்கான்? பெஞ்ச் கடியில் இருக்கான், இல்லையா? ஸோ நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸில் அயான்ஸ் எல்லாம் அது பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சில அயான் மட்டும் என்ன ஆகுதுன்னா மிஸ் ஆகுது. ஆனால் கிளாஸை விட்டு வெளில போகலை, அதுக்கு பதிலாக பெஞ்ச் கடியில் ஒழிஞ்சிட்டு இருக்கு, விச் இஸ் இன்டர்ஸ்டீஷியல் சைட். இந்த பெஞ்ச் கடியில் என்ன சொல்கிறோம்? இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. இப்போ சொல்லுப்பா, நமக்கு இந்த ஸ்டாக்கியோமெட்ரி மாறுமா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் பேலன்ஸ் மாறுமா? மாறாது. டென்சிட்டி மாறுமா? மாறாது. ஏன்னா அயான் தான் வெளில போலியே, உள்ளே தானே இருக்கு. சிம்பிள், ஈஸி. ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின், இப்போ கேட்டையான் சின்னதாக இருக்கும், ஆனையான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சைஸ் வச்சு பார்க்குறப்போ, ரைட், சைஸ் வச்சு நம்ம பார்க்குறப்போ எந்த மாதிரி இதில் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் டிஃபெக்டை வந்து பார்க்க முடியும், ரைட்? எந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல்ஸில் இந்த பர்டிகுலர் டிஃபெக்ட் நம்ம வந்து பார்க்க முடியும்? எதுலலாம் கேட்டையான் சின்னதாகவும் கொஞ்சம் ஆனியான் பெருசாகவும் இருக்கோ அதில் தான் இந்த பர்டிகுலர் டிஃபெக்ட் நம்ம பார்க்க முடியும், இல்லையா? ஏன்னா குட்டியாக இருக்கவங்க தான் போய் ஒழிஞ்சிக்க முடியும், ரொம்ப பல்காக இருக்கிறவங்க போய் ஒழிஞ்சிக்க முடியாது, ரைட்? ஸோ இப்போ இங்கே பாருங்க, we are going to study Frenkel defect arises due to. Frenkel defect ஏன் arise ஆகுது, ஏன் உருவாகுது அப்படின்னா, dislocation of ions from its crystal lattice. டிஸ்லொகேஷன்னா போன் வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ராக்சர் ஆனதை. அதாவது போன் அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இடம் மாறிடுச்சு. இடம் மாறுறது தான் டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தான் இடத்துல எல்லாம் அதுக்கு பதிலாக இடம் மாறி இருக்கு. டிஸ்லொகேஷன் ஆஃப் ions from the crystal lattice. The ion which is missing from the crystal lattice. Okay, அந்த பெஞ்சில் அந்த பையனை காணும். ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸில் அந்த மிஸ் ஆன அயான் எங்கே போயிருக்கு? occupying the interstitial position, right? ஸோ அந்த இடுக்கில் இருக்கிற குட்டி கேப்பை தான் என்னன்னு சொல்லுவோம்? interstitial position அப்படின்னு சொல்லுவோம். தோப்பர் AgCl கிறிஸ்டல் இருக்குப்பா. ஸோ இதில் பாரு, இந்த Ag மிஸ்ஸிங், இந்த இடத்துலேருந்து ஏஜியை காணும். தேடுறாங்க எங்கே போச்சுன்னு. கடைசியில் பார், இங்கே பார், ஒழிஞ்சிட்டு இருக்கு பார். இதுதான் இன்டர்ஸ்டிஷியல் சைட். நடுவில் இருக்கிற அந்த குட்டி குட்டி கேப் தான் இன்டர்ஸ்டிஷியல் சைட்டுன்னு சொல்லுவோம். இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணுது. குளோரைடை ஆனால் ஆக்குபை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா பல்காக இருக்குது, பெஞ்சு கடையில் போய் ஒழிஞ்சிக்க முடியாது. தோப்பர் உடனே பாடி ஷேமிங் பண்ணுறாங்க மேம்ன்றவானுங்க. தோப்பர் இங்கே பார்த்தனா இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கு பார். ஓகே, ஸோ ஸ்மாலர் அயான் தான் இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்க முடியும். ஓகே, எஸ், this defect is shown by ionic solids in which cation and anion are different size. எங்கெல்லாம் கேட்டையானும் ஆனியானும் டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும், அதாவது ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கிறப்ப தான் இந்த பர்டிகுலர் டிஃபெக்டை நீங்கள் பார்க்க முடியும். இதுவே ஷார்ட்கி டிஃபெக்டில் ரெண்டும் சேம் சைஸ் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா வெளில போயிடுவாங்க. வெரி குட். நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. அந்த ஆட்டம் அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயே தானே இருக்குது, வெளில போகல. அப்போது நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஸோ எக்ஸாம்பிள் இஸ் AgBr, ரைட்? 5 பாயிண்ட்ஸ் எக்ஸாம்பிளோட சேர்த்து சூப்பராக எழுதலாம். இந்த பர்டிகுலர் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து they can even ask you in 5 mark question, very very important. Okay, so Frenkel defect ஏன் arise ஆகுது? Dislocation of ions from the crystal lattice. Crystal latticeலேருந்து ions வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து dislocate ஆகுது, right? Crystal latticeலேருந்து ions வந்து நமக்கு dislocate ஆகுது. அப்படி dislocate ஆன அந்த ion வந்து நமக்கு எங்கே போகுது அப்படின்னா it is going to the interstitial site. Okay, so அது வந்து எங்கே போகுதுன்னா interstitial siteல போயிட்டு occupy பண்ணிக்குது. And then இந்த கேட்டையானும் ஆனையானும் டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கிறப்ப இந்த பர்டிகுலர் டிஃபெக்ட்டை பார்க்க முடியும். அண்ட் தென் டென்சிட்டியில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. இப்போது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். மேம் இதை வரையணுமா? வரைஞ்சா நல்லது, பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைய வேண்டாம். தோப்பர் எப்பயுமே பாசிட்டிவ் அயான் குட்டியாக இருக்கும், நெகட்டிவ் அயான் பெருசாக இருக்கும். பாசிட்டிவ் குட்டியாக இருக்கும், நெகட்டிவ் பெருசாக இருக்கும்.
இந்த மாதிரி வர போறோம் சின்னதா. ஓகே, ஒரு 2 ரோ வரைஞ்சா கூட போரும்பா. எல்லா ரோவும் நீங்க வரையணும் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 ரோ வரைங்க போறோம். ஜஸ்ட் இங்க வந்து என்ன பண்ண, ஏஜி ஆன் மிஸ்ஸிங், ஏஜி ஆன இங்க இருந்து தூக்கிடு. ஓகே, ஸோ ஏஜி பிளஸ் அயான் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் ஆக்குபைங் த இன்டர்ஸ்டிஷியல் சைட். இங்கே போட்டுரு, இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக வரைஞ்சி முடிச்சிடலாம். இப்போ அடுத்தது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ், இது பேர்லேருந்து என்ன தெரியுது, மெட்டல் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கு, அதிகமாக இருக்கு அப்படின்னு தெரிய வருது இல்லையா. ஸோ மெட்டல்னா என்னப்பா, மெட்டல் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா. ஸோ மெட்டல் எக்ஸஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் வந்து நமக்கு இங்கே அதிகமாக இருக்கு, விச் இஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு நம்பர் ஆஃப் ஆனியான்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. அப்படி பார்க்குறப்போ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் ஏன் அரைஸ் ஆகுது, இட் இஸ் அரைசிங் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் more number of metal ions. மெட்டல்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கோ சரியா. ஸோ மெட்டல்னா பாசிட்டிவ் சார்ஜ், more number of metal ions as compared to the anions. Anionsங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், cations are positive charge. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நிறையா இருக்கு when you compare with anions. ஓகே, ஸோ எதெல்லாம் இந்த மாதிரி டிஃபெக்டை ஷோ பண்ணும், எக்ஸாம்பிள் NaCl, KCl. இந்த ஆல்கலி ஹாலைட்ஸ், ஆல்கலி மெட்டல் ஹாலைட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் டிஃபெக்ட் வந்து ஷோ பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ NaCl, KClனா எக்ஸாம்பிள். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் கொஸ்டின் கூடவே மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்டும் சேர்த்து கேட்பாங்க. அது அப்படியே ஆப்போசிட். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்னா பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயானை விட கம்மியாக இருக்கும், அதுதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். பார்க்கலாமா? எஸ், அதுக்கு முன்னாடி யூ நீட் டு நோ சம்திங் அபவுட் த எஃப் சென்டர்ஸ். ஏன்னா அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த எஃப் சென்டர். கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிச்சு பாரு, புரியாது, ஆனால் நான் உனக்கு ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். சும்மா ஒரு வாட்டி படிச்சு பார்ப்போமா. when NaCl crystals are heated in the presence of sodium vapor. ஓகே, சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை வந்து சோடியம் வேப்பரில் போட்டு ஹீட் பண்ணுறாங்க, சோடியம் ஆவியில் போட்டு ஹீட் பண்ணுறாங்க. அப்போ sodium ions are formed and are deposited on the surface of the crystal. அந்த கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸ்ல வந்து சோடியம் அயான் வந்து டெபாசிட் ஆகுது. அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா குளோரைட் அயான் வந்து டிஃப்யூஸ் ஆகுது சோடியம் கூட கம்பைன் ஆக. இப்போ அந்த குளோரைட் அயான் விட்டு போன ஸ்பேஸை வந்து எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. புரியுதா? இல்லை, இப்போ நான் கிளியரா சொல்லித்தரேன் பாரு. ஓகே, ஸோ வி ஹாவ் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். ஃபர்ஸ்ட் இந்த சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை கவனி, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோடியம் குளோரைடு. ஓகே, சோடியம் குளோரைடு, சோடியம், ஓகே இங்கே வந்துக்கிறேன், குளோரைடு, 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 சோடியம் வரைவோமா? ஓகே, சோடியம், 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 சோடியம். ஓகே, ஸோ சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இதுதான். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சோடியம் அட்மாஸ்பியரில் வந்து ஹீட் பண்ணுறேன். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த சோடியம் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ஹீட் பண்ணுறேன் இல்லையா, ஹீட் பண்ணுறப்போ இந்த சோடியம் வந்து நமக்கு அயனைஸ் ஆகுது, விச் இஸ் அயான்ஸாக பிரியுது. எப்படி அயான்ஸாக பிரியுதுன்னா Na+ஆகவும் ஒரு எலக்ட்ரானாகவும் பிரியுது. அயான்ஸாக பிரியுதுப்பா. தோப்பார், இப்போ சோடியம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் தனியாக வெளில போயிடுது. அப்போ சோடியம்ல ஒரு பாசிட்டிவ் அயான் அதிகமாக தானே இருக்கும், ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் இங்கே இருந்துச்சு. ஒரு எலக்ட்ரான் தனியாக வெளில போயிடுச்சுன்னா அப்போ ஒரு பாசிட்டிவ் அயான் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ், இப்போ இங்கே கரெக்டாக கவனி. இப்போ இந்த சோடியம் அயான் என்ன தெரியுமா பண்ணுது, இந்த NaCl கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்டல் தான் NaCl கிறிஸ்டல்ப்பா, NaCl கிறிஸ்டல். ஏன்னா இதெல்லாம் Na ஆட்டம், இதெல்லாம் Na+ ஆட்டம். இங்கே எல்லோ கலரில் சின்னதாக போட்டிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் Na+ ஆட்டம். ஓகே, அண்ட் தென் திஸ் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து குளோரைட் அயான்ஸ், ஒயிட்டில் இருக்கிறது வந்து குளோரைட் அயான்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத கிளியராக வந்து எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இந்த சோடியம் ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த சோடியம் ஆட்டம் இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு டிஃப்யூஸ் ஆகுது, சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வருது. ஓகே, தோப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு இந்த சோடியம் ஆட்டம் வந்துருச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுதான்? நான் ஜஸ்ட் சோடியம் அட்மாஸ்பியரில் ஹீட் பண்ணுறேன், அப்போ இந்த சோடியம் Na+ஆகவும் எலக்ட்ரானாகவும் பிரியுது, சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலில் வந்து இது உட்காருது. லைக் எப்படி நம்ம கிளாஸில் வந்து புதுசாக நியூ ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணி புதுசாக வந்திருக்காங்க,
அவங்க கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் கிளாஸுக்கு வராங்க, உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம கிளாஸ்லேருந்து ஒருத்தன் போயிட்டு உடனே அவங்க கூட தோஸ்த் ஆயிடுறாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சரியா? யார் போவாங்க? சோடியம் அயான் வந்தா குளோரைடு அயான் தானே போவோம். தோப்ப குளோரைடு அயான் அதுடைய பொசிஷனை விட்டுட்டு புதுசா வந்த இந்த சோடியம் அயான் கூட சேர்ந்துரும். ஓகே, அப்ப இந்த இடம் என்ன ஆயிடும்? வேக்கண்ட் ஆயிடும். இந்த இடத்துல குளோரைடு அயானே இருக்காது. இந்த இடத்துல குளோரைடு அயானே இருக்காது. ஓகே, புரிஞ்சுதா? இந்த இடம் வந்து எம்டி, வேக்கண்ட் ஸ்பேஸ். தோப்ப இப்படி வரையன வேக்கண்ட் ஸ்பேஸ் ஆயிடுது. இந்த இடம் காலி ஆயிடுது. நம்ம பெஞ்சில் அந்த பொண்ணு பையனை உட்காந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க. புதுசாக வந்த நியூ ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு இவன் எழுந்து போயிடுறான்னா அப்போ இவன் பிளேஸ் காலியாக தானே இருக்கும். தோப்பார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த குளோரைடு அயான் போயிடுச்சு, சோடியம் அயான் கூட சேர்ந்து கம்பைன் ஆகி NaCl ஃபார்ம் பண்ணிடுச்சு. சோடியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடம் காலியாக இருக்கும். இந்த காலியான இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னா, தோப்பார் இங்கே இருக்க எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் இந்த வேக்கன்ட் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இந்த ஆனயான், குளோரைடு அயான், நெகட்டிவ் அயான், இந்த ஆனயான் கிரியேட் பண்ண ஆனயானிக் வேக்கன்சியை எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் F சென்டர். ஓகே, ஸோ கிளியரா கவனி. சோடியம் அட்மாஸ்பியர்ல நான் NaCl கிறிஸ்டலை வந்து ஹீட் பண்றேன். அப்போ அந்த சோடியம் வந்து Na+ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. ஓகே, ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல்ல அந்த சோடியம் அயான் Na+ அயான் வருது. அதை பார்த்துட்டு கிறிஸ்டலுக்குள்ள இருக்கிற குளோரைடு அயான் டிஃப்யூஸ் ஆகி அவன் கூட கம்பைன் ஆயிடுறான். அப்போ அந்த குளோரைடு அயான் விட்டு போன ஸ்பேஸை இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறான். சரியா? ஓகே, ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு ரைட் த ஆன்சர்ஸ் அப்படின்னு படிக்கலாமா? இப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சு பாரு, உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கதை புரிஞ்சா ஈஸியா இருக்கும். when NaCl crystals are heated, NaCl crystal sodium chloride crystals heat பண்றோம். எப்படி? in presence of sodium vapor இருக்கிறப்போ. அப்போ அந்த சோடியம் வேப்பர் தான் நமக்கு Na+ ஆவும் எலக்ட்ரானாவும் அயனைஸ் ஆகுது இல்லையா? அப்போ அந்த Na+ ions are formed and are deposited on the surface of the crystal. கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸுக்கு என்ன பண்ணுது? NaCl கிறிஸ்டல் வந்து Na+ வந்து டெபாசிட் ஆகுது. சர்ஃபேஸ்க்கு மேலே Na+ அயான் வந்து டெபாசிட் ஆகுது. Chloride ion diffuse to the surface from the lattice point and combines with sodium ion. இப்போ என்ன ஆகுது? குளோரைடு அயான் கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து டிஃப்யூஸ் ஆகி இந்த சோடியம் கூட சேர்ந்து கம்பைன் ஆயிடுது. ஓகே, குளோரைடு அயான் டிஃப்யூஸ்னாலே விட்டு போகிறது, மூவ் ஆகுறதுன்னு அர்த்தம். மூவ் பண்ணுறது. டிஃப்யூஸ் டு த சர்ஃபேஸுக்கு டிஃப்யூஸ் ஆகி கிறிஸ்டல்லேருந்து from the lattice point, அதோடைய பொசிஷன்லேருந்து, அதோடைய பெஞ்சிலேருந்து, அதான் lattice point, from the lattice point and combines with sodium ion. புதுசாக வந்து சோடியம் அயான் கூட போயிட்டு கம்பைன் ஆயிடுது. இப்போ the electron lost by the sodium, அந்த சோடியம் லாஸ்ட் பண்ண எலக்ட்ரான், சோடியம் தானே Na+ ஆவும் எலக்ட்ரானாவும் பிரிஞ்சுது. the electron lost by the sodium vapor diffuse into the crystal point, crystal lattice, அது விட்டு போன அந்த crystal latticeல வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ள வருது. and occupies a vacancy created by the chloride ion. அந்த chloride ion கிரியேட் பண்ணி வச்ச வேகன்சி, எம்டி ஸ்பேஸை போயிட்டு இந்த எலக்ட்ரானை ஆக்குபை பண்ணிக்குது. such anionic vacancy, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்த வேகன்சி தான் அனியானிக் வேகன்சின்னு சொல்றோம். chloride ion விட்டு போன இடத்த தான் அனியானிக் வேகன்சின்னு சொல்றோம். which are occupied by unpaired electron. இந்த மாதிரி unpaired electron வந்து அனியானிக் வேகன்சி ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் F சென்டர். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நீ கண்டிப்பாக எழுதணும். கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனியானிக் வேகன்சியை அன்பேர்டு எலக்ட்ரானால ஆக்குபை பண்ணுறதுக்கு பேர் தான் F சென்டர்ஸ். யாருக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியணுமோ இந்த வீடியோவே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பாருங்க. ஓகே, அடுத்து பார்த்தீர்கள் என்றால் எஸ், இதுதான்ப்பா பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் குளோரைட் கிறிஸ்டலில் வந்து நான் சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை ஹீட் பண்ணுறேன் சோடியம் அட்மாஸ்பியரில். அப்போது சர்ஃபேஸில் யார் வராங்க? சோடியம் அயான் வருது. சர்ஃபேஸுக்கு வந்து சோடியம் அயான் சர்ஃபேஸில் வருது. அப்போ உள்ளே இருக்கிற குளோரைடு அயான் அது கூட சேர்ந்து குளோரைடு அயானா டிஃப்யூஸ் ஆகிடுது, வெளில போயிடுது, கம்பைன் ஆகிடுது. அப்போ இந்த குளோரைடு அயான் விட்டு போன ஸ்பேஸை எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் F சென்டர்.
மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் பேர்லேருந்து என்ன தெரியுது மெட்டல் கம்மியாக இருக்குது விச் இஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் கம்மியாக இருக்குது கேட்டயான்ஸ் கம்மியாக இருக்குது நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் கம்மியாக இருக்குது நம்பர் ஆஃப் ஆனியான்ஸும் கம்பேர் பண்ணுறப்போ ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் தேன் ஆனியான்ஸ் ஆனியான்ஸை விட நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறப்போ தான் இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்டை நம்ம பார்க்க முடியுது திஸ் டிஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் அ கிறிஸ்டல் in which the cations have variable oxidation state. நிறைய oxidation state எப்பலாம் அந்த cationஸ்க்கு வந்து இருக்கோ அப்போதான் இந்த particular metal deficiency defect நீங்க பார்க்க முடியும் அதுதான் variable oxidation state ன்னு சொல்றோம் example FeO crystalல Fe plus ion அதாவது Fe2 ion இருக்கு இல்லையா அது வந்து காணா போயிடுச்சு இதோ பார் FeO ion ல FeO ல இதோ பார் இந்த Fe தான் yellow color sorry பிங்க் கலர் ஓ தான் கிரீன் கலர் FeO அயான் வந்து காணா போயிடுச்சு Fe2+ இதோ பார் Fe2+ அயான் வந்து காணா போய் இப்போ அந்த Fe2+ அயான் போயிடுச்சுன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா இப்போ NaClல Na வெளில போச்சு Clலும் வெளில போச்சு அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருந்துச்சு ஆனா இங்க பாரு இங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அயான் மட்டும் தான் வெளில போயிருக்கு அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் தான் அதிகமாக இருக்கும் அப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா மீதி இருக்கிற Fe அயான்ஸ் Fe2+ அயான் இருக்கும் இல்லையா மீதி கொஞ்சம் Fe2+ அயான்ஸ் இருக்கும் இல்லையா அது என்ன பண்ணும் அப்படின்னா Fe3+ மாறிக்கும் ஆக்சிடைஸ் ஆயிக்கும் Fe3+ வந்து ஆக்சிடைஸ் ஆயிக்கும் சரியா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டா Fe3+ ஆயிடலாம் இல்லையா ஸோ Fe3+ ஆயிடும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கு ஓகே ஸோ இங்கே பார் ஃபார் எக்ஸாம்பிள் FeO கிறிஸ்டல்ல சம் ஆஃப் த Fe2+ அயான்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஒரு சில Fe2+ அயான் வந்து மிஸ்ஸிங் அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இங்கே டிஸ்டர்ப் ஆகும் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் அப்போ என்ன ஆகும் Fe2+ ions in the crystal is oxidized to Fe3+. Fe2+ ions வந்து நமக்கு Fe3+ ஆக்சிடைஸ் ஆகும் இதுதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் impurity defect impurity பேர்ல இருந்து என்ன தெரியுது I'm adding impurity நான் போயிட்டு impurity ஆட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் பார்க்கலாமா if the impurity ions are different valence state இப்போ நம்ம கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய கேட்டயானுக்கு ஒரு வேலன்சி இருக்கும் ஓகே ஆனியான்ஸ்க்கு ஒரு வேலன்சி இருக்கும் நான் ஆட் பண்ணக்கூடிய இம்பியூரிட்டியோட வேலன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு வேறையா இருக்கு சரியா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் ஹோஸ்ட் நம்ம பயாலஜியில் வர ஹோஸ்ட் மாதிரியே தான் இது பயாலஜியில் எப்படி நம்ம தான் ஹோஸ்ட் பாக்டீரியா நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம தான் ஹோஸ்ட் இல்லையா அதே மாதிரி இம்பியூரிட்டி வந்து சேருதுன்னா அந்த கிறிஸ்டல் தான் வந்து ஹோஸ்ட் சரியா ஸோ அந்த ஹோஸ்டோடைய வேலன்சியை விட வரக்கூடிய இம்பியூரிட்டியோட வேலன்சி வேறையா இருக்கு vacancies are created in the crystal lattice of the host இப்போ இந்த ஹோஸ்ட்ல வந்து vacancy empty space create ஆகுது for example addition of cadmium chloride to AgCl இப்போ நல்லா கவனி எனக்கு இந்த AgCl இருக்கு இல்லையா இதுதான் என்னுடைய கிறிஸ்டல் AgCl இது எப்படி இருக்கும் கிறிஸ்டல் Ag+ ஆகும் Cl மைனஸ் ஆகும் தானே இருக்கும் Ag+ and then Cl மைனஸ் தானே இருக்கும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணக்கூடிய இம்பியூரிட்டி யாரு என்றால் CdCl2 என்ன சார்ஜில் இருக்கும் Cd2+ and then 2Cl minus இல்லையா Cd2+ ஓகே நான் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறேன் நான் இந்த கேட்மியம் ஆட் பண்ணுறப்போ Ag அயான் இருக்க வேண்டிய பொசிஷனை cadmium ion வந்து ஆக்குபை பண்ணிக்குதுப்பா ஓகே அதுதான் சொல்றாங்க where the divalent cation divalent 2+ இருக்கா divalent cadmium 2+ occupies the position of Ag+ இருக்க வேண்டிய இடத்துல Cd2+ போய் ஆக்குபை பண்ணிக்குது ஓகே Cd2+ என்ன பண்ணுது cadmium 2+ வந்து Ag+ இருக்க வேண்டிய இடத்தை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி அஃபெக்ட் ஆகுமா ஆவாதா ஆமா மோனோவேலண்டா இருக்க வேண்டிய இடத்துல சிங்கிள் பாசிட்டிவா இருக்க வேண்டிய இடத்துல டபுள் பாசிட்டிவ் அயான் போய் ஆக்குபை பண்ணுது அப்போ பாசிட்டிவ் அயான் இன்க்ரீஸ் ஆகும் ஆமா ஆவாதா கண்டிப்பா ஆகும் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் this will disturb the electrical neutrality of the crystal crystalோட electrical neutrality வந்து நமக்கு இங்க
டிஸ்டர்ப் ஆகும். In order to maintain the same, அப்ப இந்த electrical neutrality maintain பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? Proportional number of Ag plus ion leaves the lattice. நல்லா கவனி. இப்போ Ag plus ionக்கு பதிலா cadmium 2 plus வந்துச்சுனா ஒரு Ag ion ரெண்டு Ag ion வெளில போய்டும். ஒரு cadmium 2 plus உள்ள வந்தா ரெண்டு Ag plus வெளில போய்டும். அப்பதான் இந்த electrical neutrality மெயின்டைன் பண்ண முடியும். சரியா? ஓகே, ரெண்டு Ag plus வெளில போனாதான் 2 plus வெளில போனாதான் 2 plus உள்ள வர முடியும். புரிஞ்சுதா? எஸ். This produces a cation vacancy. நல்லா பாரு, இப்போ ரெண்டு பேர் வெளில போறாங்க, ஒரு குண்டா ஒரு பையன் வராங்கிறதுக்காக ரெண்டு பேர் வெளில போறானுங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ தானே ஆகுது. This produces a cation valency. So அந்த cation ஓட ஸ்பேஸ் வந்து vacancy create ஆகுது இல்லையா, empty space create ஆகுது இல்லையா. Such kind of crystal defects are called as impurity defects. So impurity add பண்றதுனால வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட் தான் impurity defect னு சொல்றோம். So AgCl ல CdCl ஆட் பண்றோம். ஆனா Ag வந்து பிளஸ், Cd வந்து 2+. So electrical neutrality மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு Cd2+ வந்தா ரெண்டு Ag+ வெளில போயிடுறாங்க. அதனால ஒரு cationic vacancy create ஆகுது. That is called as impurity defect. இது என்னது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. But I'll just tell what it is. ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு I don't know பீங்கான் செராமிக் கப் வந்து இந்த மாதிரி வந்து உடைஞ்சிருச்சு, broken அப்படின்னா அதை வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர எக்ஸ்பென்சிவான விலை மதிப்பற்ற கோல்டு, அந்த மாதிரி ரொம்ப ஹை கோல்டெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஒட்டுவாங்க. ஸோ தட் இதோடைய விலை வந்து செம்ம ஹை ஆகிடும். சாதாரண ஒரு மண் பாத்திரத்தை உடைச்சி, ஆனால் அதை ஒட்டுறதை வந்து புரோக்கன் பீஸை எதை வச்சு ஒட்டுறாங்களா, கோல்டை வச்சு வந்து ஒட்டுறாங்க. ஸோ அது செம்ம காஸ்ட்லி, நார்மலை விட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக வந்து மாறிடுது. இதே மாதிரி தான் இம்பர்ஃபெக்ஷன், ஒரு புரோக்கன், ஒரு ஃபால்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஃப்ளா இருக்கா? எஸ், என்கிட்ட ஃப்ளா இருக்கா? இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே ஃப்ளா இருக்கு. பட் அந்த ஃப்ளாவை நம்ம ரெக்கவர் பண்ணுறோம் இல்லையா, இல்லை நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் இல்லையா. எஸ், அப்படி பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுடைய மதிப்பும் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ எஸ், first we need to accept that we are broken. First we need to accept that yes we have flaw, and then we need to work on it. Okay, நம்ம அதில் வந்து கரெக்டான ஒரு எஃபர்ட் போட்டு அந்த ஃப்ளாவை ரெக்கவர் பண்ண சரி பண்ணுறப்போ really we become unstoppable. நம்மளுடைய மதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து உயரும். சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ளா என்ன, நான் லைஃப் பற்றி கேட்கல, பட் ஜென்ரலாக படிப்பில் நம்மளுடைய ஃப்ளா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தியா இல்லை நடுவே போயிட்டியா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லு. ஆல் தி வெரி பெஸ்ட். டாடா.